ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தி டைம் சேனல் லேர்ன் ஹிந்தி டு தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தார். அந்த கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் அவருக்கு வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் தட் கொஷின். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹிந்தி தான் படிக்க வந்திருக்கோம். ஹிந்தியில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க. ஓகே, அப்புறம் ஏன் பிரவேசிக்காலேருந்து தமிழ் படிக்கணும், தமிழுக்கு ஒரு 50 மார்க்கு 100 மார்க்குன்னு ஏன் அலோகேட் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ஹிந்தி படிக்க தானே வந்திருக்கோம், ஏன் தமிழும் படிக்கணும்னு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இந்த கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேருக்கு இது தோணியிருக்கலாம், நிறைய பேர் அவங்க டீச்சர்ஸ்கிட்ட கேட்டிருப்பீங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டேரெக்டாக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த கமெண்ட் போட்டோன்னு இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கேள்வி தோணியிருக்கும்ல, அதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக காந்திஜி எடுத்துகிட்டு வந்த ஒரு மொழி தான் ஹிந்தி மொழி. காந்திஜியோட மதர் டங்கும் நமக்கு தெரியும். அவர் குஜராத்தி படிச்சிருக்காரு, அவரோட மதர் டங் குஜராத்தி. ஆனால் அவர் வந்து ஹிந்தியில் வந்து நல்லாவே பேசுவார், ஹிந்தியில் தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு தெரியும் ஃப்ரீடம் ஃபைட்டிங் டைமில். ஸோ அவரோட கொள்கைகளில் ஒன்று தான் ஹிந்தியை வந்து இந்தியா முழுவதும் பரப்பணும் அப்படிங்கிறது. அப்படி தான் நமக்கு சவுத்துலேயும் வந்து ஹிந்தியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்திருக்கும்போது அவர் வந்து எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் அவங்களுடைய மதர் டங், அதாவது தாய்மொழியை கற்றுக்கொள்ளாமல் ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லவே இல்லை. அவரோட கொள்கையில் இது ஒன்று. நிறைய கொள்கைகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம், காந்திஜியோட கொள்கைகள்லாம் நிறைய படிச்சிருக்கோம். வட்டார மொழிகளை தவிர்த்து ஹிந்தியை படிங்கன்னு எந்த இடத்துலையும் அவர் சொல்லவே கிடையாது. அவரே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குஜராத்தி தான், அவரோட மதர் டங் தாய்மொழி வந்து குஜராத்தி. ஆனால் ஹிந்தியவும் அவர் கற்றுக்கிட்டார். அது போக சமஸ்கிருதம் கற்றுக்கிட்டார். இந்த மாதிரி நிறைய கற்றுக்கிட்டாருங்க நமக்கு தெரியும். அவர் கற்றுக்கிட்டாருங்கிறது நம்ம நிறைய புக்ஸில் படிச்சிருக்கோம், நம்ம பிரவேசிக்க சிலபஸ்லேயும் கூட இருக்குது அவரை பற்றி. ஸோ அந்த மாதிரி அவர் வச்ச ஒரு கொள்கை தான் அந்த வட்டார மொழிகளும் அவங்களோட தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தியை படிக்கணுன்றது கிடையவே கிடையாது. அந்த எண்ணங்களை தான், ஹிந்தியை மட்டும் கற்றுக்கொண்டா பட்டாது, அவங்களுடைய மொழிகளையும் என்னைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம்தான். இப்போ வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே வரோம். இப்போது நமக்கு தெரியும், தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபா காந்தியினுடைய கொள்கைகளை வந்து இப்போ வரைக்கும் நிறைவேற்றிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவரோட கொள்கைகளை இப்போவும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, இப்போ சவுத் ஸ்டேட்டில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறோம், கேரளாவில் போனால் மலையாளம் படிக்கிறாங்க, தமிழ் படிக்க மாட்டாங்க, மலையாளம் படிப்பாங்க. கர்நாடகா போனால் கன்னடம் படிப்பாங்க. தெலுங்கானாவில் ஆந்திராவில் பார்த்திங்கன்னா தெலுங்கு படிப்பாங்க. இப்போ நம்ம அந்தந்த மொழிகளுக்கான 100 மார்க்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஹிந்தியை மட்டும் படித்தா மட்டும் அவங்க பத்தாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஹிந்தி கூட அவங்க மொழியிலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் காந்திஜி வந்து இந்த மாதிரி அவங்களோட தாய்மொழியும் சேர்த்து படிங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளுடைய பேப்பர்ஸில் வந்து விஷாரத், பிரவேசிகா, பிரவீன் பேப்பர்ஸ்லாம் தமிழ் ஒரு பேப்பர் இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் இதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், படித்த நிறைய பேருக்கு அவங்கவுங்க டீச்சர் சொல்லியிருப்பாங்க. தெரியாத ஸ்டூடெண்ட்ஸு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஹிந்தி படிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸோ இதை சென்ட் பண்ணுங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே. அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல்.